காவிரி விவகாரம் மிக முக்கியமான விஷயம், அதில் சந்தேகம் கிடையாது. அதுக்காக வேண்டி இன்றைய முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அனைத்து கட்சி உள்ளடக்கிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மசோதாவை நிறைவேற்றினார். அதில் ஒரு திருத்த மசோதாவை திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்தது. அது எதிர்க்கட்சியாக இருந்து பார்க்கவில்லை. அந்த தீர்மானத்தை பாமகவும் எதிர்த்தது, அதிமுகவும் எதிர்த்தது. எதிர்க்கட்சிகளுக்குள்ள நமக்குள்ள ஒற்றுமில்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இருந்தாலும் கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பெருந்தன்மையுடன் அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டார். ரைட். அதன் பிறகு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார். காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை எடுத்து சொன்னார். அதன் பிறகு ஒழுங்காற்று ஆணையத்தை 2 கூட்டம் நடந்துச்சு. முதல் கூட்டத்தில் 21ஆம் தேதி கடந்த மாதம் அவர்கள் ஒரு வாரம் பொறுத்திருங்கள், காவிரி பகுதியினுடைய நிலைமையை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் 28ஆம் தேதி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் உடனடியாக 4 TMC கொடுக்கணும்னு உத்தரவிட்டாங்க. பல முறை இந்த மாதிரி சமயங்களில் உத்தரவிட மாட்டாங்க. ஆனால் நாம் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் 4.5%, அதாவது அந்த 4.5 கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு மறுநாள் 2 நாள் கழித்து மழையே நமக்கு அதை விட அதிகமான நீரை தந்து விட்டது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நமக்கு கேட்ட உரிமையை கொடுக்கல. அவங்களுக்கு 2 பின்னடைவு கர்நாடகத்துக்கு வந்துச்சு. ஏன் அவங்க சருகட்சி கூட்டம் கூட்டினாங்கன்னு சொன்னால், முதல் பின்னடைவு மேகதாது விஷயத்தை அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த டிபிஆர், அதாவது டீட்டெயில் ரிப்போர்ட்டை, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை. 2வது அவங்களுக்கு இந்த 4 TMC கொடுங்கன்னு சொல்லி ஒழுங்காற்று வாரியம் ஆணையம் கொடுத்ததை அவங்க வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலில் ஒரு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. அதாவது இதற்கு முன்னே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸுடைய பிரதமர் இருந்த காலத்தில் 11 TMCயை கொடுத்தே ஆகணும்னு உச்சநீதிமன்றம் அந்த சொல்லிச்சு. அதை வைத்துக்கொண்டு பிரதமர் வந்து வலியுறுத்திய பிறகு உடனடியாக கொடுத்தார்கள் அன்றைய கர்நாடக ஆட்சியாளர்கள். அப்போ அதே மாதிரி இன்றைக்கு நாம் யார் வலியுறுத்தணும் சொல்ல வேண்டியதுன்னா, ஒழுங்காற்று வாரியமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜல்சக்தி துறையாக இருக்கட்டும், எல்லாருமே பிரதமருக்கு கீழே தான் இருக்குது, ஒன்றிய அரசு கீழே தான் இருக்குது. அப்போ ஒன்றிய அரசு மட்டும்தான் இதற்கு முயற்சி எடுக்க முடியும். இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை பிரதமரை அணுகியாச்சு, 2வது முறையும் அணுகியாச்சு. அதே மாதிரி ஒழுங்காற்று ஆணையத்திலையும் நாம் வந்து இந்த 3-4 TMC நம்ம வாங்கிட்டோம். அவங்க 2 நாள் தாமதமாக தான் கொடுத்தாங்க. 2ஆம் தேதி கூட்டத்தை போட்டு கொடுக்கலாமா இல்லையாங்கிறதுக்காண்டி தான் அவங்க சர்வகட்சி கூட்டத்தை கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நெருக்கடி. இப்போ நம்மை பொறுத்தவரை ஏற்கனவே உத்தரவிட்ட போது தண்ணி கொடுத்தா அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் யார் இருந்தாங்க கர்நாடகாவில்? காங்கிரஸும் இருந்துச்சு, பாஜகவும் இருந்துச்சு. ஆமாம். ஆனால் அதுக்கு பிறகு கொடுக்கவே இல்லை அவங்க. அதுக்கு பிறகு வந்து யார் சொன்னாலும் கொடுக்காம இருந்தாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மழை வந்துருச்சு. இப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு அது ஓரளவுக்கு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிருக்கு. அப்போ சர்வகட்சி தான் சட்டமன்றத்தில் இருக்குது, அங்கே தான் தீர்மானம் போடப்பட்டது. ரைட். அடுத்து டீலிமிட்டேஷன் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனை. 1971 சென்சஸ் பிரகாரம் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய 39 இடம் இருக்கு. இவங்களுக்கு 80 இடம் இருக்கு. யாருக்கு? நம்முடைய யூபிக்கு. ஆனால் இந்த 71க்கு பிறகு நாம் 25 வருஷம் தள்ளி போட்டோம். இப்போ தள்ளி போடுறது ஒரு முதல் விஷயம். இதை இப்போ எடுக்காதீங்கன்னு சொல்றது நம்பர் 1. எடுக்காம இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய 534, 543 அப்படியே தொடரும். சரி, ரைட். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தென் மாநிலங்கள் பாதிக்கக்கூடாது. இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா 2 வகையில் செய்வாங்க. 2011 அடிப்படை மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணால் பீகாருக்கு இன்னைக்கு 2 மடங்குக்கு மேலே வரும். அதாவது அவங்கள்ட்ட இருக்கிற அளவுக்கு டபுளாக வந்துடும். நான் என்ன சொல்ல வரேன், சர்வகட்சிக்கு தான் சட்டமன்றத்தில் இருக்கு. அவசியம் அவங்களுக்கு எப்படி வேற வழி இல்லாமல் சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி நமக்கு நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நமக்கு ஒழுங்காற்று வாரியம் கொடுக்க சொல்லுதுன்னு சொல்லிட்டீங்க. நீதிமன்றமும் நமக்கு சரியா இருக்கிறீங்க. இருந்தாலும் நம் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு? சட்ட போராட்டத்தையும் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போயிருக்காரு, பிரதமரையும் பார்த்திருக்காரு. ஆக இந்த அடிப்படையில் நாம் சரியாக சென்று கொண்டு இருக்கிறோம். அப்போ அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு மழை பொழிவின் காரணமாக அவன் சொன்னது 3500 TMC, நமக்கு வந்தது 27,000 TMC, அப்புறம் 21,000 வரை வந்துகிட்டு இருக்கு. அவங்க கொடுக்க வேண்டியதை எங்களுக்கு முழுசாக கொடுங்க, கடந்த 2-3 மாசமாக கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு நம்ம சண்டை போட்டு இருக்கோம். இது நாம இருக்க மட்டும் இல்லை, கர்நாடகத்தில் எந்த கட்சி இருந்தாலும் அப்படி தான் இருக்குது, தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆண்டாலும் இப்படி தான் இருக்குது. அது அதிமுகவோ திமுக இருந்தாலும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு முயற்சி எடுத்தார்.
கர்நாடகாவில் போய் பேசலாம். எனக்கு பல முதல்வர்கள் பேசுனதுனால அதில் வந்து அவருக்கு ஒரு பின்னடைவு வந்தால் கூட எனக்கு எந்த அசிங்கம் ஏற்பட்டாலும் தலைகுனிவு ஏற்பட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தாங்கிக் கொள்வேன் அன்மிகு முதல் விஜய் சொல்லியிருக்காரு. அமைச்சர் வந்து போவாருன்றாங்க, இன்னொரு அமைச்சர் போக மாட்டாருங்கிறாங்க. ஏகப்பட்ட குழப்பம். ரெண்டு நிலை இருந்து உண்மையை நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா? அதனால ரெண்டு விஷயமும் நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால போகிறதும் போகாது அது அவர் விஷயம். இப்போ நமக்கு விஷயம் வந்து டீலிமிட்டேஷன் விஷயத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வரக்கூடிய இப்போ பாராளுமன்றம் இல்லைன்ட்டாங்க. அது இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வரதா எந்த ஒரு பேச்சும் கிடையாது. நான் கேட்குறேன், யார் சொன்னாங்க? அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மேற்கு வங்காளத்திலையும் மகாராஷ்டிராவிலையும் ஆட்களை ஒன்று சேர்த்து இன்றைக்கு எங்கள்கிட்ட அன்னைக்கு ஏன் முடியாம போச்சு? 2/3 மெஜாரிட்டி கிடைக்காது. இன்னைக்கு சூழ்நிலை என்ன? 2/3 மெஜாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளவையும் பயன்படுத்தலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை திமுக நிச்சயமாக பாஜகவுக்கு எந்த வகையிலும் துணை போகாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனை இந்த பாராளுமன்றத்தில் நடக்கிறதுனால அவசரமா இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய நன்மைக்காக தான் அதை கூட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டு விவசாயிகள், தமிழ்நாட்டு மக்கள் உயிர் நாடியான காவிரி பிரச்சனை, இதற்கு காரணம் 4 அணைக்கட்டுகள் கட்டப்பட்டது. இதை ரொம்ப தெளிவாக நேற்று முதல்வர் சொல்லியிருக்காரு. அதாவது 69லேருந்து 74 வரையும் 76 வரையும் 3 அணைக்கட்டுகள், அதற்கு பிறகு ஒரு அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டு கட்டுவதற்கு முன்னால் நமக்கு 400 டிஎம்சிக்கு மேலே வந்துச்சு. இன்னைக்கு நிலைமை என்ன? அதன் பிறகு கூட எம்ஜிஆர் இதே மாதிரி ஒப்பந்தம் போல அணைக்கட்டு போல காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் என்னங்க ஆட்சியில் இருந்து யாருங்க? நீங்க அழுத்தம் கொடுக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது, போராட்டம் பண்ண வேண்டியது. ஆட்சியில் இருந்தது யாரு? நீங்க தானே எல்லாரும் விஜய் விஜய்னு சொன்னீங்க. அப்ப யார் முதல்வராக இருக்காரோ அவர் தான் பொறுப்பு. அந்த 2 முதல்வர்களுடைய காலத்துல தான் 4 அணைக்கட்டுகள் கட்டினதுனால இன்னைக்கு என்ன ஆச்சு? 177 வந்து நிக்கிறோம். 320 தருவதாக குண்டுராவும் எம்ஜிஆர் திமுக அவரை மலையாளின்னு சொல்லி கேவலப்படுத்துறது அன்னைக்கு. அதனால 320 கிடைக்கல, 400 கிடைக்கல. இன்னைக்கு 177 வர்றதுக்கு காரணம் திமுகவும் அண்ணா திமுக என்பது உண்மையான விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும். இந்த முழு முதல் காரணம் காவேரி இந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண வச்சது அது மட்டுமல்ல, தேர்தலில் கூட்டணி சேரும்போது மிக மோசமான கட்சி அதிமுக இருந்தா, திமுக மோசமான கட்சியா இருந்தா சேர்ந்தா ஆகணும். ஆனா நாங்க கூட்டணி அரசாங்கத்துல இல்ல. இன்னைக்கு நாங்க அரசாங்கத்துல இருக்கோம். நீங்க என்ன சொன்னீங்க? எங்க ஓட்டு தான் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க சொன்னீங்களா இல்லையா? அப்ப அவங்க உங்க ஓட்டு தான் காரணம். திரும்ப நீங்க சொல்றீங்களா? எங்களோட 4 முறை இருந்துட்டு எங்க முதல்ல குத்திட்டு கூடா நட்பு கடன் போனது யாரு? நேருவின் சொன்னது யாரு? உங்களுக்கு அரசியல் வரலாறு தெரியும். நேற்று வேறு, இன்று வேறு, நாளை வேறு. ஏற்கனவே காங்கிரஸோட கூட்டணி இருந்தார்கள், பிறகு பாஜகவோட கூட்டணி இருந்தார்கள், அதுக்கு பிறகு காங்கிரஸோட கூட்டணி. இதெல்லாம் நிலைமை. இதை வச்சு நம்ம பேச முடியாது. இன்னொரு விஷயம், துரைப்பாண்டி ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொன்னார். அழைக்கவில்லை என்றாலும் சொல்ல இந்த டீலிமிட்டேஷன் கூட்டத்துக்கு, முதல் கூட்டத்துக்கு திமுக போயிருக்க வேணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். நாகரிகம் என்பது என்ன? நாகரிகம் என்பது 2 புறம் இருக்கணும், ஏதோ ஒரு புறம் இருக்கிறதல்ல. அதுதான் உங்களுக்கு 3 தேசம் சொன்னேன் நான். காங்கிரஸ் பாஜக. நாகரிகம் என்பது முதல்ல தூக்குறதுன்னா சுமையை இறக்கி விட்டா சந்தோஷப்படணும், ஏன் வருத்தப்படுறாங்க? அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் திமுக பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இதற்கு முன்னால் இருந்த முதல்வர் காலம், எம்ஜிஆர் காலத்திலையும் கலைஞர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதை விட சாதாரணமாக இருக்கும்போது, இதாவது மோசமாக போச்சு, நமக்கு சரியாக கொடுக்கல. அந்த காலகட்டத்திலேயே அங்கே கலவரம் இருந்துச்சு. 100கணக்கான பஸ்ஸு கேபிஎன் பஸ்லாம் எரிக்கப்பட்டதான் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி எந்த கலவரம் வந்துடக்கூடாதுங்காடி தான் முதல்வர் விஜய் அவர்கள் நாங்கள் பேசவும் செய்கிறோம். பேசிய அவசியம் இல்லை. அவருக்கு நமக்கு சட்ட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உச்ச நீதிமன்றத்தில். ஒரு பக்கம் பிரதமரை பார்க்குறோம், இன்னொரு பக்கம் ஒழுங்காற்று ஆணையத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்படி இருந்தால் கூட நம் பக்கத்தில் உள்ளவங்க தான் ட்ரம்ப்பும் ஈரானும் குண்டுக்கு மேலே குண்டு போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சிவகுமாரும் புத்திசாலித்தனமாக தான் செய்யணும். எப்படி தெரியுமா உங்களுக்கு? குண்டுரா எம்ஜிஆர் காலத்திலையும் நிஜலிங்கப்பா காமராஜர் காலத்திலையும் நாங்கள் உடனே விடமாட்டோம், நீங்கள் போங்க, போன பிறகு நாங்கள் சரி பண்ணி விடுவோம்னு சொன்னாங்க. அதான் அன்னைக்கு புத்திசாலித்தனம். நிஜலிங்கப்பாவை கூப்பிட்டு என்ன சொன்னார் காமராஜர்? என்னப்பா நம்ம 2 பேரும் ஒன்றா தேசத்துக்காண்டி போராடி ஜெயிலில் இருந்துமே, இப்படி நம்ம 2 மக்கள் சண்டை போடுறதுக்கான்னு கேட்டார். சரி நான் கொடுக்குறேன், நீங்கள் அமைதியாக போங்க, நான் அடுத்த 2 நாள் திறந்து விடுறேன்டாரு. இதுதான் புத்திசாலித்தனம். அந்த மக்களையும் சரி பண்ணணும். அதே வேலையை தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு முன் நடந்துச்சு. சொல்றேன், முதல் விஜய் அவர்கள் அந்த மாதிரி கலவரங்களும் நடந்துவிடக்கூடாது, பேச்சுவார்த்தையில் இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு தண்ணி வரணுங்கிற அடிப்படையில் தான் அவர் பேச்சுவார்த்தைக்கு போனார். அது இல்லை தள்ளி போடலாம்னு சிவகுமார் சொல்லிட்டார், சூழல் சரியில்லைன்னு. சரின்னு சொல்லிட்டாரு. சட்ட போராட்டம் தொடருது. இப்போ நீங்கள் கேட்குறது, சட்ட போராட்டம் ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே ஒரு சட்ட போராட்டத்தில் தோத்துட்டாங்க திமுக.
கடந்த 5-6 மாதத்துக்கு முன்னால் சம்மந்தமே இல்லாமல் இந்த டிபிஆர் விஷயத்தில் எடுத்துகிட்டு போனவுடனே அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம். எதை செஞ்சாலும் முறையாக செய்யணும், சரியாக செய்யணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, காவிரி நீர் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற புத்திசாலித்தனமாக முந்தைய தலைவர்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளும் இருக்கணுங்கிறது தான் இதில் முக்கியம். அப்போ சட்ட போராட்டம் தொடருது. ஏன்னா திடீர்னு தான் சட்ட போராட்டம் இல்லை, ஏற்கனவே நம்முடைய சட்ட போராட்டம் இருக்குது. ஒழுங்காற்று ஆணையத்தில் ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் 2 முறை 3 முறை போய்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் செஞ்சுட்டு கூடுதலாக பேச்சுவார்த்தை, ஒரு மகாபாரதத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் 2 வாரம் கிடைச்சிச்சு என்று குந்தியையும் கர்ணனையும் பேச வச்சது யாரு? கிருஷ்ணர். அந்த பேச்சுவார்த்தையினால் என்ன ஆச்சு? 2 வாரம் மகாபாரதத்தில் பாண்டியர்கள் வென்றார்கள். அதே 2 வாரம் தப்பான வாரம், ஒரே பேச்சுவார்த்தை யாரு? கைகேயையும் தசரனுடைய பேச்சுவார்த்தையை உருவாக்குனது யாரு? கூனி. அதன் விளைவு என்னாச்சு? 2 வாரம் அங்கே வாங்கி அழிவு தான் வந்துச்சு. ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அதனால நல்ல பேச்சுவார்த்தையை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் நினைக்கும் போது, நீ போகாதே போகாதே என் கனவா என்று சொன்னால் ஒரு முதல்வர் போகவதும் போகாத அவருடைய விருப்பம். காவேரிக்காக போறாரு. இந்த மக்கள் இந்த கலவரம், இந்த மக்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய 20 லட்சம் தமிழர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய நம் மக்கள், இங்கே கர்நாடக மக்கள் இருக்காங்க, பிரச்சனை வந்துவிடாது. அதை புத்திசாலித்தனமா, இந்த வயசுலேயே இவ்வளவு புத்திசாலித்தனமா திரு விஜய் அவர்கள் நடந்துகிட்டு இருக்காரு. ஆனா நான் முதிர்ச்சியா இருந்துகிட்டு, நமக்கு நல்லா தெரியும் அவன் கொடுக்க மாட்டாங்க. கர்நாடக காங்கிரஸ், நான் சிவகுமாரா இருந்தாலும் சொல்றேன், எங்க சிவகுமார் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை தமிழ் மக்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அகில இந்திய காங்கிரஸ் வேற. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, நமக்கு வேண்டியது தண்ணீர். அந்த தண்ணீரை எந்த வகையிலும் பெறணும். அதற்கான முயற்சியை முதல்வர் எடுத்தாரு. அதை நம்ம பாராட்டணும். 2018க்கு பிறகு தீர்ப்பு நமக்கு சாதகமாக, அப்படி அதற்கு பிறகு கூட கர்நாடகம் நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கு, கர்நாடகா நம்மளை ஏமாற்றுறாங்க. இப்போ பாஜக இதுக்காக ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்களா, இல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்களா? பாஜக இல்ல, பிரதமர் மோடி தான் எடுத்திருக்காரு. பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமர். நான் பதில் சொல்லுங்க. ராகுல் காந்தி பத்தி கேட்டீங்களா கேள்வி? அதுக்கு பதில் சொல்லுமா இல்லையா? ராகுல் காந்தி அதில் தலையிட்டால் பிரதமர் மோடி எதிராக இருப்பவர். ஆனா யாரால காரியம் முடியும்? பிரதமர் மோடியால தான் காரியம் முடியும். டாக்டர் மன்மோகன் சிங்கால முடிஞ்ச மாதிரி நாம எது செஞ்சாலும் கர்நாடக காங்கிரஸ் எதுக்குதா இல்லையா, கர்நாடக பாஜக எதுக்குதா? ராகுல் காந்தி முடியாதுன்றீங்களா? இதுதான் விஷயம். இங்க புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தி ஒரு முடிவெடுத்தால் மோடி எதிராக இருப்பார். ஆனால் முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? பிரதமர் மோடி. பாஜக தான் இதை செய்யணும். சார் திரும்பவும் சொல்றேன், ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை சொன்னா அவர் மேற்கும்பார், சூரிய மேற்க உதயன்னு மோடி சொல்வார். ராகுல் காந்தி கிழக்குனா அப்ப இது புத்திசாலித்தனம் என்ன செய்யணும்? தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கணும், தமிழ் மக்களுக்கு காவிரி நீர் வரணும். நீங்க அதுக்கு புத்திசாலித்தனமா நீங்க செய்யாம நீங்க போனீங்க. ராகுல் காந்தி நீங்க சொல்ல வரது ஒரு பிரதமர் மோடி தான் முடிவு. நீங்களே சொல்றீங்க பாருங்க, ராகுல் காந்தி சொன்னா கேட்க மாட்டாங்க. நம்ம சொன்னா சிவகுமார் கேட்பாரா? நான் கேட்கிறேன், முதல்வர் சிவகுமார் நம்ம சொன்னா கேட்பாரா? திரும்பவும் சொல்றேன், பிரதமர் மோடி அவர்களால் தான் இதை செய்ய முடியும். டி.கே. சிவகுமாராலையும் முடியாது. ஏன்னா அங்கேயே பல கட்சி இருக்கு. அப்ப பிரதமர் மோடி சொன்னா தான் கேட்பார். நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே அதுக்கு முன்னுதாரணம் டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னதை தான் கேட்டாங்க. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த யார் சொன்னாலும், பாஜக சொன்னாலும் கர்நாடகா கேட்கல. அதுதான் இன்னைக்கு நடக்கும். எது நியாயமோ, யார்கிட்ட உரிமை இருக்கோ, யார்கிட்ட சட்டம் இருக்கோ, அவர்களால் தான் இது செய்ய முடியும். சும்மா ஒரு நடிப்புக்காக காங்கிரஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறது காங்கிரஸ். தமிழ்நாட்டு காங்கிரஸ், எங்கள் தலைவர் மாணிக்கம் தாகூர் நிச்சயமாக ஒரு சொட்டு தண்ணீரை கூட நாங்க விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. எங்க உரிமை தான் சொல்றாரு. நன்றி.